இதுக்கு மேல ரோடு இல்ல போல இருக்கே. அதுக்கு தான் இங்கேயே நிறுத்திட்டேன். வா, நடந்து போலாம். எங்கடா போறோம்? வா சொல்றேன். ம். வா. அந்த ஆளு சொன்ன குளம் வந்துருச்சு. எந்த ஆளு? வா சொல்றேன். யாரு வீடு இது? ஆளையே உனக்கு அறிமுகப்படுத்துறேன், வா. இன்னும் ஆள் வரல போல இருக்க. இது யார் வீடு? யாரு வரல? எதுக்காக நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? எதுவுமே சொல்ல மாட்டியாடா? சொல்றேன்டா, ஏன் டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் இருக்காதா? திருவான்மியூர்ல புறப்பட்டதுல இருந்து கேக்குறேன். நோ கமெண்ட்ஸ், சஸ்பென்ஸ் சொல்றியே தவிர 130 கிலோமீட்டர் வந்தும் சொல்ல மாட்டேங்கிறியே. உனக்கு ஆர்டிஸ்ட் சாந்தகுமார தெரியுமா? தெரியும், நான் கூட அவர் ஃபேன் தான். அவருக்கு போன வாரம் பத்மபூஷன் அவார்டு கொடுக்கறதா அறிவிச்சாங்க, தெரியுமா? ஆமா, வர்ற 18ஆம் தேதி டெல்லியில கொடுக்க போறாங்க. அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாள் அவர் என்ன பார்க்கறதுக்காக வந்தாரு. சினிமாவிற்காக நடிக்கும் நடிகர்கள் மத்தியில் வாழ்க்கையிலும் சேர்த்து நடிக்கும் மகா நடிகனான சாந்தகுமார் அவர்களுக்கு யாரும் வரமாட்டாங்களே. யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு தான் உங்களை சாதாரணமா பைக்ல ஹெல்மெட்டோட உள்ள வர சொன்னேன். வெளியே நம்ம எங்க மீட் பண்ணாலும் பத்திரிக்கைக்காரங்க என்ன நியூஸ் ஆக்கிடுவாங்க. கண்டிப்பா இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சாதாரணமா எல்லா விஐபிஸும் போலீஸ அவங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. நீங்க இங்க வரேன்னு சொன்னதும் நான் எங்க டீம் கிட்ட என் ஃப்ரெண்டு ஹெல்மெட்டோட வருவாரு, உள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். யாரும் வரமாட்டாங்க, கண்டினியூ பண்ணுங்க. மகா நடிகனான சாந்தகுமார் அவர்களுக்கு செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டில் வழங்கப்படுற விருதுகள் உரிய நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று கவலைப்படுற லட்சக்கணக்கான குடிமகன்களில் நானும் ஒருவன். விருதுகள் பெருமையடைய வேண்டுமானால் அதை வாங்கும் நபர்கள் உத்தமர்களாக, அறிஞர்களாக, தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம், அந்த லெட்டர் எப்படி கொடுங்க. இந்த லெட்டர் உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு போயிருக்காங்க. ஓஹோ, இதுல எழுதி இருக்கிறது என்ன லாங்குவேஜ்? இது போரியான்னு ஒரு பழைய காலத்து மொழி. எங்க இனத்துக்காரங்க ஊர்ல பேசிக்கிற பாஷை. இந்த வேர்டு என்ன? உஸ்குரோ பரோவி மகோவியா சரோ பகீர்வம் பாமபவியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பன்னி வாசனையா இருக்கணுன்றதுக்காக அது உடம்புல யாராவது சந்தனத்தை பூசுவாங்களான்னு எழுதியிருக்காங்க. இந்த பாஷைய இப்பவும் யாராவது பேசுறாங்களா? இல்ல சார், இது பழைய மொழி, இப்ப அழிஞ்சு போச்சு. அப்போ எங்க ஊர்ல எல்லாம் இந்த பாஷை தான் பேசுவாங்களாம். உங்களுக்கு புரியட்டுமேனு நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசினேன். உங்க ஊர் எது? வடநாட்டில் இமாலயா பார்டர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ். நீங்க நல்ல தமிழ் பேசுறீங்களே. அது எங்க பூர்வீக கிராமம் சார். எங்க தாத்தா காலத்திலேயே நாங்க இங்க வந்துட்டோம். நான் சென்னையில தான் படித்தேன். அப்புறம் எப்படி நீங்க இந்த பாஷையை படிக்கிறீங்க? தாத்தா அப்பா எல்லாம் உயிரோடு இருந்தப்ப எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது இப்ப யூஸ் ஆகுது. சரி, மேல படிங்க. விருதுக்குரிய சிறப்பே நல்லவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றிருக்கும் போது 10 கோடி வருமான வரி பாக்கி வைத்திருக்கும் ஒரு பொறுக்கி 2 முறை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மனைவிகளை விவாகரத்து பண்ணிக்கிட்டு கண்ட பொண்ணுங்களோட சுத்துற கபோதியான உனக்கு இந்த விருதை வாங்குற தகுதி இல்லை. அரசாங்கம் தவறான கணிப்பில் விருதை கொடுக்கறதா அறிவிச்சாலும் நீ அதை ஏத்துக்க கூடாது. பன்னி வாசனையா இருக்கணுன்றதுக்காக அது உடம்புல
யாராவது சந்தனத்தை பூசுவாங்களா? அதனால விருது எனக்கு வேண்டாம், அதுக்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னு ஒரு தகவல் அனுப்பி விருதை நீ நிராகரிக்கணும். என்னோட இந்த லெட்டரை நீ அலட்சியப்படுத்தி விருதை வாங்கலான்னு நினைச்சா உனக்கு சாவுதான் பரிசு. கொடுங்க, உட்காருங்க. சோ உங்க பாஷையும் உங்களையும் நல்லா தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் உங்களை மிரட்டுறான் இல்லையா? ஆமா சார். ஆனா எங்க ஊர்ல எங்க இனத்துல இந்த பாஷையை பேசுறதோ தெரிஞ்சவங்களோ யாருமே இல்ல சார். உங்க வீட்ல உங்களுக்கு கத்து கொடுத்த மாதிரி யாராவது கத்துக்கிட்டவங்க இருக்கலாம் இல்லையா? எங்க தாத்தா டீச்சருங்கிறனால அவங்க சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்சது. வேற யாருக்கும் இது சாத்தியமில்லை. ஆ, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இனத்திலிருந்து ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிருக்கான்னு சந்தோஷப்படுவாங்களே தவிர பழி வாங்குற பழக்கம் எங்க இனத்திலே இல்லை சார். நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? விருதை வேணான்னு மறுத்தா அது கேலி கூத்தாயிடும். ஜனாதிபதியவே அவமானப்படுத்துற அளவுக்கு பணத்திமிருன்னு பேப்பர்காரங்க எழுதிடுவாங்க. அதனால விருதை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சார். மிரட்டினவன் கொன்றுவேன்னு சொல்லியிருக்கானே. என்ன சார் பண்றது? மிரட்டினவன் என் தொழில்காரனா தான் இருக்கணும்னு என் மனசுல படுது. இந்த ஃபீல்டில் மட்டும்தான் தோல்ல தட்டி கொடுத்துட்டே காலுக்கு கீழே குழி பறிப்பாங்க. குறிப்பிட்டு யாரையும் கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஸோ நடக்கிறது நடக்கட்டும்ன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்ன உதவி? நான் டெல்லிக்கு விருது வாங்க போகும்போது எனக்கு பாதுகாப்பா உங்க சைட்ல இருந்து யாராவது அனுப்ப முடியுமா சார்? அன்அஃபிஷியலா? என்ன சார் அன்அஃபிஷியலா கேட்குறீங்களேன்னு தான் யோசிக்கிறேன். ஆமா சார். பப்ளிக்ல போலீஸ் ப்ரொடெக்ஷனோட சுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பார்க்கறதுக்கு நண்ப மாதிரி இருக்கணும், ஹைலி டேலண்டடா இருக்கணும். அப்படி ஒரு ஆஃபீஸரை எனக்கு கொடுங்களேன். அப்படி ஒருத்தன் இருக்கான், அவனை கேட்குறேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு உன்னை அறிமுகப்படுத்திடலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். ஓகேவா? ஓகே. அவருக்கு விஷயத்த சொன்னையா? நேத்தே ஃபோன் பண்ணிட்டேன். காலையில இந்த தோட்டத்து வீட்டுக்கு வந்துருங்க, 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னாரு. மணி 8:30 இன்னும் வரலையே. நம்மளை 7 மணிக்கு வர சொன்னாருன்னா அவர் 6 மணிக்குள்ள வந்திருக்கணும். ஏன் அவர் 6 மணிக்கு வந்து அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்க கூடாது? என்னடா இப்படி கேட்டுட்ட? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாந்தகுமார் டைம் விஷயத்துல ரொம்ப பஞ்சுவலான ஆள். போன் போடு. போன்ல பேசிக்க வேணான்னு சொன்னாரே. ஆபத்துக்கு பாவம் இல்ல, போடு. என்ன சத்தம் உள்ள கேக்குது? அதானே. டேய், அங்க பாரு. He is dead. நிஜமாவே நான் அப்ரூவ் ஆக போறேன் சார். அப்புறம் என்ன சார் இப்படி கிண்டல் பண்றீங்களே? 3 கோயிலுக்கு தர்மகர்த்தா, 70 பிராந்தி ஷாப் பாருக்கு ஓனரு, பட்டை அடிச்சுக்கிட்டு பாவமா லுக்கு உருற ஒரு பரபரப்பான ஆளு, 50 ரூபா வேஷ்டி, 300 ரூபாய் ஷர்ட்டு, அதுக்கு சம்பந்தமே இல்லாம இன்கம் டேக்ஸ் கட்டுற பார்ட்டி, எக்ஸ் எம்பி வேற. உங்க சாருக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு. உங்களை போய் கிண்டலா கேட்பனா சார்? சீரியஸா தான் கேட்குறேன். நீங்க கேட்கறத பார்த்தா அப்படி தெரியலையே சார். சரி, நான் கேட்கவே வேணாம். நீங்களே சொல்லுங்க, எதுக்கு அப்ரூவர் ஆகுறீங்க?
யாருக்கு எதிராக அப்ரூவர் ஆகுறீங்க? எங்க சாருக்கு எதிரா சாட்சி சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? தர்மகர்த்தா சார், நீங்க காமெடி பண்ணும்போது நான் சிரிக்காம என்ன பண்றது? நான் எங்க சார் காமெடி பண்றேன்? போன வாட்டி நீங்க ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எங்க சார் என்ன திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். சும்மா பொய் சொல்லாதீங்க. முத நீங்க என்கிட்ட வந்தப்போ உங்க சார் உங்களை வெட்ட ஆள் அனுப்பி இருக்காருன்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமா சார். அவர் மேல இதே மாதிரி 28 கேஸ் இருக்கு. நீங்க அப்ரூவர் ஆகுறீங்களான்னு நான் கேட்டேன், கரெக்டா? ஆமா சார். சரி சார்னு என்கிட்ட சொல்லிட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தும் போது நான் அப்படி சொல்லவே இல்ல, போதையில உளர்னது எல்லாம் கணக்குல எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க, கரெக்டா? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு உண்மையிலே என்ன ஆச்சுன்னா, ஊருக்கு போயிருந்த உங்க பொண்டாட்டியையும் குழந்தையும் கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டினதால அப்படி செஞ்சுட்ட சார்னு சொல்லுவீங்க, கரெக்டா? உண்மையிலே அதான் சார் நடந்துச்சு. அதனால தான் மாத்தி பேச வேண்டியதா ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உங்ககிட்ட வேலை செய்யற ஆளுகிட்ட வச்சுக்கங்க. சார் அப்படிலாம் சொன்னா எப்படி சார்? மிஸ்டர் பக்ரிலிங்கம், போலீஸ்காரனை பகச்சிக்கிறதும் ஓடுற பாம்பை கையில பிடிக்கிறதும் ஒண்ணு. என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டுமே டேஞ்சர்ல முடியும். தெரியும் சார். அதனால தான் திரும்பவும் சின்சியர் ஆபீசரான உங்க சப்போர்ட் கேட்டு வந்திருக்கேன். என்ன சப்போர்ட்? நான் இந்த வாட்டி என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் சார். ஓஹோ, நானும் அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் சார். அடடே சூப்பர். அப்படின்னா பிரச்சனை ரொம்ப பெருசு சார். மறுபடியும் உங்க சாரு உங்களை வெட்டுறதுக்கு ஆள் அனுப்புனாரா? ஆமா சார். நீங்க வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமா? ஆமா சார். அவர் ஏன் உங்களை வெட்ட மறுபடியும் ஆள் அனுப்புனாரு அப்படிங்கிற உண்மையை நீங்க என்கிட்ட மறைக்காம சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறேன். அது வந்து டக்குன்னு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இல்ல சார். அது நான் வேணா காரணத்தை சொல்லட்டுமா? உங்க சாரு உங்களை பினாமியா போட்டு ஆவடியில 60 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டாரா? ஆமா சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்றேன். அந்த 60 ஏக்கர்ல ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் அமுக்கலாம். அதுவும் போதாதுன்னா 6 ஏக்கராவை கூட அமுக்கிருக்கலாம். ஒரே அடியா 60 ஏக்கரையும் மொத்தமா அமுக்கிட்டீங்களாமே பக்ரிலிங்கம். உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறேன். என்ன காப்பாத்துங்களா சார்? அது நீங்க சொல்ற உண்மையை பொறுத்து இருக்கு. இப்படி சொன்னா எப்படி சார்? பிரான்சிஸ்கோல 2 ஏக்கர் நிலம் வாங்கி வுட்டு வீடு கட்டுறதுக்காக குருவி மூலமா நீங்க கட்டின அட்வான்ஸ் போய் சேர்ந்துருச்சாமா? சார் இதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு பக்ரிலிங்கம். சார். உட்காருங்க. நீங்க உங்க சாரை ஏமாத்தி 60 ஏக்கர் நிலத்தையும் அடிச்சதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. சாதாரண மக்கள் நம்பி சபைக்கு அனுப்புன உங்க சாரு அந்த மக்களை ஏமாத்தி சொத்து சேர்த்தது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி அள்ள கைகள் எல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அளவுக்கு பணம் சம்பாதிக்க விட்டுருக்காருன்னு அவர் மேலதான் எனக்கு கோபம். அதனாலதான் போன வாட்டி கூட உங்களை அவருக்கு எதிராக அப்ரூவரா மாறுறீங்களான்னு கேட்டேன். நீங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. இந்த வாட்டி நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த வாட்டி நீங்க அப்ரூவரா மாறி உண்மையை சொல்லி உங்க சாரை மாட்டி விட ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன் சார். ஆனா என்ன? என்ன வேற எந்த கேஸ்லயும் மாட்டி விட்டுறக்கூடாது சார். மாட்டேன். நீங்க பேச்சு மாறக்கூடாது. நான் மாறவே மாட்டேன் சார். ஹலோ. சங்கர், என்னடா? சாந்தகுமார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னவா? தற்கொலையா கொலையா? கொலைதாங்கிறாங்க. எப்படிப்பட்ட கொலை? அதுதான் பெரிய புதிரான விஷயம். என்ன புதிர்? உடம்புல இரத்த காயம் இல்ல, விஷம் உள்ள செலுத்தப்பட்டதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல, உடம்போட எந்த பாகத்திலையும் ஒரு நகை கீறல் கூட இல்ல. அப்புறம் எப்படி மரணம்? ஹார்ட்டோட இயக்கம்
கட்டாயமா நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி ஹார்ட்டோட இயக்கத்தை கட்டாயப்படுத்தி நிறுத்த முடியும்? அதுதான் புரியலன்னு சொல்றாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன? இதயத்தோட இயற்கையான சிகப்பு நிறம் மாறி போய் கருப்பா ஒரு சின்ன இரும்பு துண்டு மாதிரி இருக்கான். அது எப்படி அந்த மாதிரி ஆகும்? அது புரியாம தான் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு டெத் நடந்திருக்கான்? 7:10க்கு நடந்திருக்கான். 7 மணிக்கு வந்திருக்காரு. அடுத்த 10 நிமிஷத்துல யாரோ அவரை கொன்னு இருக்காங்க. வாட் நெக்ஸ்ட்னு ஏதாவது முடிவாச்சா? கமிஷனர் அவங்க ஃபேமிலியில யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாவே இருக்கட்டும், நாம குற்றவாளியை பிடிக்கிற வரைக்கும் அந்த ரகசியம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாரு. அது சரி. ஆமா, நீ என்ன பண்ற? எக்ஸ்எம்பி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே. என்ன பக்கறீங்க? அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கறீங்க? பக்கறீங்க? பக்கறீலிங்கம், பக்கறீலிங்கம். மை காட், இவர் எப்படி செத்தாரு?